தமிழ்நாட்டில் 5 கோடி எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 4ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களுக்கான விநியோகப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 5 கோடி எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தமிழ்நாட்டில் தீவிரமடைந்திருக்கிறது. தற்போது வரை 5 கோடி படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். தமிழ்நாட்டில் 27ஆம் தேதி வரை, அக்டோபர் 27, 2025 வரை சுமார் பல்வேறு வாக்காளர்களுடைய அந்த சிறப்பு தீவிரத்து பணிகளான தொடங்கி இருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது 78.09% வாக்காளர் பட்டியலுக்கான அந்த விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 68,467 BLO பூத் லெவல் அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது வழங்கியிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இந்த ஒரு அறிக்கையில் 2,11,445 பூத் லெவல் ஏஜென்ட்களும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 6,41,00,000 அளவிலான அந்த ஒரு விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளன எனவும் அதில் 5 கோடி சுமார் 78.09% விண்ணப்பங்கள் என்பது வாக்காளர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. 12 மாநிலங்களில் நடைபெற்று வரும் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துடைய நடைமுறை பணிகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலை தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் புள்ளி விவரங்களோடு இந்த ஒரு பட்டியலை தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 27ஆம் தேதி, அக்டோபர் 27ஆம் தேதி வரை சுமார் 6,41,14,587 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கணக்கீடு செய்துள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது.